சோ வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து நம்மளுடைய பி விட்டமின், ஓகேங்களா? அதாவது நம்முடைய வைட்டமின் பி ஈஸ் பிளஸ் நேச்சுரல் பி இருந்தது இல்லைங்களா, அதே தாங்க. அது கூட வந்து நம்ம மில்க் திசி பத்தி பார்க்க போறோம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ப்ராடக்ட். அது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் லைஃப்லயே வந்து ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்த ப்ராடக்ட் வந்து மில்க் திசி. அதை பத்தியும் பார்க்கலாம். அந்த 2 ப்ராடக்ட்ல என்ன அப்படி ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோன்றத பத்தியும் நம்ம இன்னைக்கு தெளிவா உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன், வயிற்றுக்கு வராம இருக்கிறது அந்த பி விட்டமின் போல இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டோம். பட் ஆக்சுவலா இந்த பி காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு வேற லெவல் நியூட்ரியன்ட். உடம்புல இருக்கிற நிறைய ஃபங்க்ஷனுக்கு இந்த பி காம்ப்ளெக்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பி விட்டமின்ஸ் இருக்கு இல்லைங்களா, என்னதான் வேலை பார்க்குது நம்ம அப்படி அது பண்ற ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்ல நியூட்ரைட் எப்படி யூனிக்கா கொண்டு வரும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் கூட பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய வைட்டமின் பி ஈஸ் பிளஸ். ஸோ வைட்டமின் பி ஈஸ் பிளஸ் பத்தி நம்ம பாக்குறப்போ, நான் வந்து பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு 35 இயர்ஸ் கடந்த ஈவன் 30 இயர்ஸ் கடந்த எல்லாருக்கிட்டையுமே நான் பொதுவா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல பி விட்டமின் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இந்த பி விட்டமின் குறையிறப்போ அதோடைய தாக்கத்தை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். அது என்னென்ன மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் காட்டுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம ப்ராடக்ட் பத்தி தெளிவா இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம ப்ராடக்ட் பேர் வந்து முன்னாடி வந்து நம்ம நேச்சுரல் பி அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ அதுல ஒரு ஒரு அப்கிரேட கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? என்ன மாதிரி அப்கிரேட கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றேன் நானு. சோ அந்த அப்கிரேட் வந்து ஈஸ் பிளஸ், வைட்டமின் பி ஈஸ் பிளஸ். ஏன்னா இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்ன்றது மக்களுக்கு எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கிற ஒரு பி விட்டமினா இருந்தாலும், ஒரு நியூட்ரியன்டா இருந்தாலும், ஏன் நியூட்ரலைட்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேங்க. ஓகேங்களா? சோ நம்ம நியூட்ரலைட்டுடைய வைட்டமின் பி ஈஸ் பிளஸ் பத்தி நீங்க பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா, ஒரு மதிய நேரத்துல இல்ல காலை நேரத்துல கூட உங்களுடைய எனர்ஜி ரொம்ப குறைவான மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்க உடலுடைய சோர்வு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நல்லா தானே நைட்டு தூங்கணும், நல்லா தானே சாப்பிட்டோம், அப்படி இருந்தாலும் ஏன் நமக்கு இந்த மாதிரி சோர்வு வருது? இந்த சோர்வு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா நான் யோசிச்சிருக்கேன். நல்லா தான் நைட்டு தூங்கணும், ஏன் நமக்கு வந்து காலையில ஒரு சோர்வாவே இருக்கு? அதுவும் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு மாதிரி ஒரு சுழட்டம் பாருங்க நமக்கு. அது ஏன் நமக்கு நடக்குது? அப்படி சாப்பிட்டதுக்கு கூட தூக்கம் வருதுன்றது பொதுவா எல்லாருக்குமே சகஜம்தான். சுகர் ஸ்பைக், சுகர் கிராஷ், அதுவும் மதியானத்துல அல்லது காலையில கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கக்கூடிய உணவா எடுத்துக்கிட்டோம்னா, இல்ல ரொம்ப கொழுப்பு அதிகமா இருக்கிற உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தூக்கம் வருதுன்றது சகஜம். நான் அதை சொல்லலைங்க. உடலே ரொம்ப சோர்வா இருக்கும். தூக்கம் வருதுன்றது வேற. உடம்பை அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கலாம் போல தோணும், அப்படியே படுத்துட்டே இருக்கலாம் போல தோணும். ஏன் அப்படி நடக்குது? நமக்கு ஏன் அந்த உடல் சோர்வு? பொதுவா சாப்பிட்டப்ப எனர்ஜிட்டிக்கா தானே இருக்கணும். ஏன் நமக்கு அந்த உடல் சோர்வு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு கல்பிரிட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஹிடன் கல்பிரிட் மேபி பி விட்டமின் நாம கம்மியா சாப்பிட்டுருக்கலாம். சோ பி விட்டமின் நம்ம உடம்புல குறையிறப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய எனர்ஜி லெவல் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பி விட்டமினுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நான் அதை இன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுல முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடியில எனர்ஜி லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்றது. அப்போ இந்த எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்றதுன்னா என்ன? நமக்கு எங்க இருந்து எனர்ஜி வருது? ஆஸ் பர் த சயின்ஸ், எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, எனர்ஜியை அழிக்கவும் முடியாது. நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். எனர்ஜி கான் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். அது ஆற்றலை யாரால உருவாக்க முடியாது, ஆற்றலை யாரால அழிக்கவும் முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருக்க எனர்ஜி இன்னொரு ஃபார்மா மாறுது. அதுதான் யூனிவர்சல் லா. நம்ம சாப்பிடுற உணவு நம்ம உடம்பை ஸ்ட்ரெயிட்டா அப்படியே எனர்ஜி எல்லாம் கொண்டு உருவாக்கிட முடியாது. அது இன்னொரு ஃபார்ம்ல இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நமக்கு எனர்ஜியா அதுல இருக்கு. அந்த எனர்ஜியை நம்ம பாடி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்குது. இது வெவ்வேறு செயல்பாடுகள் மூலமா நடக்குது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான செயல்பாடுகள் மூலமா தான் நம்ம பாடிக்குள்ள எனர்ஜி உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு கிளைகோலிசிஸ், இன்னொன்னு கெட்டோசிஸ். கிளைகோலைசிஸ் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன்ட், ஞாபகம் இருக்கு இல்லையா சொன்னது? என்னென்ன சொன்னேன்? கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் ஃபேட். இதுதான் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இதுல இருந்துதான் எனர்ஜி வரும். சரிங்களா? சோ நம்ம பாடி கார்போஹைட்ரேட்டை பயன்படுத்தும் பொழுது, அதாவது கார்போஹைட்ரேட்டை பயன்படுத்தி எனர்ஜியை கொண்டு வருது அப்படின்னா அதை கிளைகோலைசிஸ் சொல்லுவோம். அதுவே ஃபேட்டை பயன்படுத்தி எனர்ஜியை உருவாக்குது, எனர்ஜியை நம்ம பாடிக்கு கொண்டு வந்தா அதை கெட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 விதமான பாதையில நம்ம பாடியால எனர்ஜியை உருவாக்க முடியுது.
அப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு ஒழுங்கா நடக்கணும், அதாவது கிளைகோலிசிஸா இருக்கட்டும் அல்லது கெட்டோசிஸா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் நமக்கு ஒழுங்கா நடக்கிறது, அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து நமக்கு எனர்ஜியாக உடலுக்கு கிடைக்கும். முக்கியமா செல்களுக்குள்ள, நண்பர்களே, செல்களுக்குள்ளதான் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. ஹியூமன் பாடிக்குள்ள கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்குல செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நமக்கு கிச்சன் சொல்லுவாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இருந்துதான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. இல்லைங்களா? நம்மள உயிரோட வச்சுக்கிறதுக்கு எனர்ஜி வேணும். இப்ப நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், அதுக்கு எனர்ஜி வேணும். என்னுடைய யோசிக்கிறதுக்கு திறன், அதுக்கு எனர்ஜி வேணும். இதை தாண்டி என் உடம்புக்குள்ள ஹார்ட், பிரெயின், கிட்னி இது எல்லாம் ஒர்க் பண்ணுது, அதற்கும் எனர்ஜி வேணும். பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம், அதற்கெல்லாம் எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜில எங்கிருந்து வருது? நான் உட்கார்ந்துட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், அப்ப கூட எனக்கு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி எல்லாம் செல்கள் நமக்காக உருவாக்கி கொடுக்குது. செல்கள் அந்த எனர்ஜியை மைட்டோகாண்ட்ரியால இருந்து தான் கொண்டு வருது. மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்களுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி. அந்த மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த பி விட்டமின் தேவை. இதுதான் நம்ம மெயினா புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு பேசிக்கா ஒரு அவுட்லைன் பாக்குறப்போ ஒரு பி விட்டமினுக்கு தனித்தனியா வேலைகள் இருந்தாலும் முக்கியமான வேலைகள் அப்படின்னு பாக்குறப்போ நாம இந்த எனர்ஜி லெவலை நம்ம பாடியில கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பி விட்டமின் ஒரு முக்கியமான நியூட்ரியன்டா இருக்குன்னு சொல்றோம். இதை தாண்டி ஒருவேளை பி விட்டமின் நம்ம ஒழுங்கா எடுக்கல அப்படின்னா எனர்ஜி குறைவா இருக்கிறது, அல்லது நம்ம அடிக்கடி தலைவலிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, உடல் சோர்வு அதிகமா இருக்கிறது, இது எல்லாமே பி விட்டமினோட கரெக்ட் ஆயிருக்குங்க. ஒவ்வொரு பி விட்டமினும் என்ன மாதிரி என்ன சப்போர்ட் பண்ணுதுன்றத பார்க்கலாம். முதல்ல இந்த பி விட்டமின் என்பது ஒரு குடும்பம், தனி கிடையாது. இதுக்குள்ள ஒரு குடும்பம் இல்லைங்களா? சோ B1, B2, B3, B5, B6, B9, B12 அப்படின்னு சொல்லி ஒரு பி விட்டமின் நீங்க பாப்பீங்க. நம்மள இருக்கிறது எல்லாமே. சோ இந்த பி விட்டமின் ஒரு குடும்பம், தனியா எப்பவுமே எடுக்கவே கூடாது. பி எப்பவுமே பிஏ நம்ம ஒரு குடும்பமா தான் எடுத்துக்கணும். என்னதான் நீங்க போய் பிளட் டெஸ்ட் பாக்குறப்போ B12 அல்லது பி காம்ப்ளெக்ஸ், சாரி B12 மற்றும் ஃபோலிக், நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பாக்குறப்போ B12 தான் பார்ப்பாங்க. அதுக்காக B12 மட்டும் தனியா எடுக்கிறத விட எப்பயுமே பி காம்ப்ளெக்ஸா எடுக்கிறது பெட்டர். சரிங்களா? சோ பி காம்ப்ளெக்ஸ் என்பது வாட்டர் சாலுபிள் வைட்டமின். நம்மளுடைய பி காம்ப்ளெக்ஸ் நம்ம வைட்டமின் பி ஈஸ் பிளஸ் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய பி விட்டமின் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் சாலுபிள் விட்டமினா கொடுத்துருக்கும். அப்போதும் அது வாட்டர் சாலுபிள் தான். அது தண்ணியில ஈஸியா கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். வாட்டர் சாலுபிள்னா அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதுல கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னப்பா அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ள நீங்க பி காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்க என்ன ஆகுது, நம்மளுடைய பாடி அதை எவ்வளவு பயன்படுத்தணும் பயன்படுத்துது, மிச்சத்தை அது யூரின் வழியா வெளியே அனுப்பிடும். ஈஸியா கரையும், ஈஸியா அப்சார்ப் ஆகும், அதே சமயத்துல ஈஸியா அதை வெளியும். சோ பி விட்டமின், அந்த பி காம்ப்ளெக்ஸ் நீங்க உங்க டயட்ல ஆட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னென்ன பி விட்டமின் இருக்கு ஒரு சின்ன அவுட்லைன் பார்க்கலாமா? B1, நம்மளுடைய B2 ரைபோஃப்ளேவின், அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய B1 தியாமின் அப்படின்னு சொல்லுவாங்க. தியாமின், ரைபோஃப்ளேவின் மற்றும் நம்மளுடைய இதர பி விட்டமின்ஸ் நியாசின், B3, தியாமின், ரைபோஃப்ளேவின், நியாசின் மற்றும் நம்முடைய பான்டோதெனிக் ஆசிட், B6, ஃபோலிக் ஆசிட், B9 and B12 இருக்கு. இப்போ B1 சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பி விட்டமினுக்கு ஒரு வேலைகள் இருக்கு. இப்போ நாம இந்த B1 சாப்பிட்டா என்ன கிடைக்கும், தியாமின் சாப்பிட்டா என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, எனர்ஜியை ப்ரொடக்ஷன் அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க அதுவே B2 சாப்பிட்டீங்கன்னா, B2 உடம்புக்கு என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைபோஃப்ளேவின் மென்டல் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங்க்கும் இந்த B2 வேணும். அதான் முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்முடைய B2 மென்டல் வெல்பீயிங்க்கு தேவைப்படுது. அதே மாதிரி B3 செல்களுடைய ஃபங்க்ஷன் ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு தேவை. தென் B5 பாடியில ஃபேட்டை பயன்படுத்தி எனர்ஜி உருவாக்குறதுக்கு வேணும். நம்முடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு B6, ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு B9 and B12 இம்யூன் ஃபங்க்ஷன் சிஸ்டம். இது ஒரு பேசிக்கான அவுட்லைனா இருந்தாலும் நீங்க நம்மளுடைய இந்த பி விட்டமின்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், இந்த பி விட்டமின் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. சார் இந்த பி விட்டமின் ஒழுங்கா எடுக்கலன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்? முதல் ப்ராப்ளம் நான் சொல்றது இந்த பி விட்டமின்ஸ்ல எஸ்பெஷலி ஃபோலிக் ஆசிட் பாத்தீங்களா, இந்த ஃபோலிக் ஆசிடும் நம்மளுடைய அயனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. யாரெல்லாம் இந்த ஃபோலிக் ஆசிட் B9 ஒழுங்கா சாப்பிடல, பொதுவா பி விட்டமின் ஒழுங்கா சாப்பிடலன்னா நம்ம பாடி அனிமியா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. வெறும் உடல் சோறு மட்டும் தயவு செஞ்சு பி விட்டமின் நினைச்சிடாதீங்க. நீங்க நம்முடைய வைட்டமின் பி ஈஸ்ட்னஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தவிர்க்கணும். முக்கியமாக நரம்பு டேமேஜ் ஆகிறது. நம்மளுடைய பாடியில நர்வ்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு.
we have so many nerves. இந்த நரம்புகள் எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும். இந்த நரம்புகள் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கணும். அதுக்கு நம்ம கண்டிப்பா பி விட்டமின் தான் சாப்பிட்டே ஆகணுங்க. ஓகேங்களா? அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். நம்மளுடைய பிரெயினுடைய செயல்திறனை ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு நம்ம பி விட்டமின் தான் சாப்பிடணும். சார் இதெல்லாம் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சார் இதெல்லாம் வந்து பொதுவாவே வந்து வருமா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே? எப்படி நான் வந்து என் பாடியில பி விட்டமின் குறைவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஆசைப்படுறேன். என்னுடைய பாடிக்கு இந்த பி விட்டமின் ஒழுங்கா கிடைக்கணும். எப்ப நான் பி விட்டமின் எடுத்துக்கணும், அதுலயும் முக்கியமா நம்ம நியூட்ரலைட்ல வர பி விட்டமின் நான் எப்ப கன்சியூம் பண்ணணும், அது என்ன சார் யூனிக்கா கொடுத்துருக்கோம், அதையும் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம பாடியில இந்த பி விட்டமின் டெபிஷியன்டா இருக்கு அப்படின்னு தெரிய வர பட்சத்துல நம்ம என்னென்ன கவனிக்கணும்னா, இந்த அறிகுறிகள் எல்லாம் தெரியுதா அப்படின்றத பாத்துக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடல் ரொம்ப சோர்வா இருக்கிறது, அதாவது ஃபட்டிகா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபட்டிகா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பி விட்டமின் வந்து டெபிஷியன்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த பி விட்டமின் நமக்கு டெபிஷியன்டா இருக்கு. இதை தாண்டி வந்து அதர் சிம்டம்ஸ், எனக்கு வந்து கை மற்றும் கால்கள், நல்லா கவனிங்க, கை மற்றும் கால்கள் எனக்கு மறுத்து போற மாதிரி இருக்கு. டிங்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கூசுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. எனக்கு குத்துற மாதிரி இருக்கு, கை கால்கள்ல குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது பி விட்டமின் டெபிஷியன்சியாக இருக்கலாம். இட் மேபி பி விட்டமின் டெபிஷியன்சி. இதை தாண்டி உடல் சோர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் என் மசில் எல்லாம் எனக்கு ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? அதுலயும் வந்து அடிக்கடி எனக்கு கிராம்ப் வருது, தசை பிடிப்பு அதிகமா வருது அப்படின்னா பி விட்டமின் உடம்புல குறைவா இருக்குன்னு பாருங்க. இதை தாண்டி காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் லைக் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, மெமரி லாஸ் இருக்கு, கன்ஃபியூஷன் இருந்தாலும் நம்ம பி விட்டமினை கண்டிப்பா பார்க்கணுங்க. சோ பி விட்டமின் என்பது உடலுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலைகளுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்ற நியூட்ரியன்ட் நான் சொல்லுவேன். சரி, இந்த பி விட்டமின் எல்லாம் நம்ம கம்மியா சாப்பிடுறோமா? நீங்க ஏன் உங்களுக்கு ஒரு ப்ராடக்டா கொண்டு வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, B12 டெஃபிஷியன்சி நம்மளுடைய இந்தியன் பாப்புலேஷன்ல 47% இருக்கு. அண்ட் இந்த பி விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு பல தரப்பட்ட உணவுகள்ல இருந்து கிடைக்குது. அந்த உணவுகள்ல வந்து லைக் எக்ஸாம்பிள் அனிமல் ப்ராடக்ட், ஃபார்ட்டிஃபைட் ஃபுட், இது அதாவது என்ன சொல்றாங்க, பழங்கள், காய்கறிகள், நான்வெஜ், முட்டை எல்லாமே சேர்ந்து எடுத்துக்கணும். இதுல மிஸ் பண்ணும் பொழுது இந்த பி விட்டமினை மிஸ் பண்ற ஒரு காரணமா அமைஞ்சிருது. அப்படி அமையறப்போ நமக்கு அது டெபிஷியன்சிக்குள்ள போகும். எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நீங்க பி விட்டமின் எடுத்துக்கலாம்? சிக்கன், ஃபிஷ், பீன்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், கீரைகள், வாழைப்பழம், நட்ஸ், சீட்ஸ், ஓட்ஸ், இந்த மாதிரி உணவுகள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி சார், இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பி விட்டமின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா அப்சார்ப்ஷன் நம்ம பார்க்கணும். நம்ம பி விட்டமின்ல அப்படி என்ன கொண்டு வந்திருக்கோம், அதுவும் கரெக்டான அளவுகள் எடுத்துக்கணும். எல்லா பி விட்டமின் வந்து ஒரே மாதிரி அளவுகள் கிடையாது, ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டான அளவுகளை எடுத்துக்கணும். ரைட் கைண்ட் எடுத்துக்கணும், அது நமக்கு பத்தக்கூடிய அளவுல எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம பாடியோடைய ஆப்டிமல் ஃபங்க்ஷனுக்கு அதால உதவ முடியும். அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய பி விட்டமின் கன்சப்ஷன் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்க எப்பயுமே உங்க டயட்டை வந்து ஒவ்வொரு 3 to 4 hours ஒன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. அண்ட் டெய்லி நீங்க எக்ஸசைஸ் பண்றத ஒரு வழக்கமா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் சிறப்பா இருக்கும். இன்னும் உங்க எனர்ஜி லெவல் நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ற என்ன பண்ணலாம்னா, உங்க தூக்கத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. கெஃபைன் இன்டேக் குறைச்சுக்கணும். நம்ம கம்யூனிட்டியில அது கண்டிப்பா எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க தெரியும். அண்ட் மெடிடேஷன் கண்டிப்பா பண்ணணுங்க. சோ நம்மளுடைய பிராணாயாமா ரொம்ப நல்லது. கபால் பாட்டியான்னு சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி, பிராணாயாமா, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். சோ அதை பத்தி உள்ள ரொம்ப டெப்தா போக விரும்பல. சோ இதெல்லாம் பண்ணாலும் நம்ம பி விட்டமின் என்ன சார் கொடுத்துருக்கீங்க? நம்மளுடைய பி விட்டமின்ல உங்களுக்கு நாங்க 7 பி விட்டமின் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தியாமின், ரைபோஃப்ளேவின், நியாசின், பான்டோதெனிக் ஆசிட், B6, B9 ஃபோலிக் ஆசிட் அண்ட் B12. நீங்க நம்மளுடைய வைட்டமின் பி ஈஸ்ட் பிளஸ், இப்ப நான் இது வரைக்கும் விட்டமின் பி பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லிடுறேன். தென் ஈஸ்ட்க்கு வரேன். எதுக்காக ஈஸ்ட் அதுல ஆட் பண்ணிருக்கணும் சொல்றேன். இப்போ நீங்க B1 எடுத்துக்கிறப்போ ஆப்வியஸா உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் நல்ல ஹெல்த்தியா பாத்துக்கணும். இது ஏன் நீங்க ஹெல்த்தியா பாத்துக்கணும் யோசிங்க. why do I need to have a healthy nervous system? நம்ம பாடியில என் பிரெயின் சொல்ற அந்த சிக்னலை கொண்டு போறது நர்வஸ் சிஸ்டம் தான். ஒவ்வொரு பார்ட்டும் சிக்னலை கொண்டு போறது நர்வஸ் சிஸ்டம் தான். நர்வஸ் சிஸ்டம் ஒன்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த சிக்னலை என்னுடைய அந்த நர்வஸ் சிஸ்டம்னால ஒழுங்கா கடத்தி கொண்டு போக முடியும். அங்கதான் ப்ராப்ளம் வருது. என் மூளை ஒண்ணு சொல்லும், கை ஒண்ணு சொல்லும், இல்ல இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா பாஸே ஆகாது. ஓகேங்களா? மேக் ஷுவர் அந்த நர்வஸ் சிஸ்டம் ஹெல்த்தியா இருக்குத
இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷனும் கரெக்டான வேகத்துல கரெக்டான முறையில போய் சேரும். அதுக்கு நமக்கு B1 வேணும். அதே மாதிரி B2 ஆப்வியஸா நமக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு, எனர்ஜியை உடம்பு ஃபார்ம் பண்றதுக்கு இந்த B2 வேணும், ஃபார்மேஷனுக்கு. B3 சாப்பாட்டுல இருந்து எனர்ஜியை பாடி ரிலீஸ் பண்றது. இப்ப செல்களுக்கு எனர்ஜி உருவாயிடுச்சு, அதை ரிலீஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த B3 வேணும். நம்ம பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ், நர்வஸ் சிஸ்டத்துக்கும் காக்னிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கும் B12 வேணும். B9 நம்மளுடைய ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு வேணும், மென்டல் ஃபங்க்ஷனுக்கு வேணும், எனர்ஜிக்கு B6. இதுல என்னன்னா ஒன்னொன்னு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு B2 வந்து B5 அப்சார்ப்ஷன் சப்போர்ட் பண்ணும், B6 B9 B12 இது மூணும் ஒரு பக்காவான காம்பினேஷனா எடுத்துக்கிற விட்டமின்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து நம்முடைய ஸ்டார்டிங்ல இந்த ஃபவுண்டேஷன் நியூட்ரியன்ட்லயே பாடியில் நம்ம வந்து இந்த B12 எடுத்துக்க சொல்றோம். ஈவன் நிறைய பேர் வந்து இது வந்து பாடிக்கான ஒரு முக்கியமான ஒரு கழிவுல வெளியனுப்புற ப்ராடக்டாவும் நம்ம பாக்குறோம். பட் அது எப்படி நடக்குது? அதுக்கு காரணம் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஈஸ்ட் தான். ஈஸ்ட்ன்றது என்ன? பொதுவாக உங்க எல்லாருக்கும் தெரியும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படி வர சொல்ல நிறைய விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதுல ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே வாழுது, நம்மளோட ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன் வச்சிருக்கு. சிம்பியாட்டிக் ரிலேஷன் என்ன அர்த்தம்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம ஒருத்தர் நம்ம டிபெண்ட் பண்ணிடுவோம். நம்ம அதை தான் வந்து ப்ரோபயோட்டிக் உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நம்ம சாப்பிடுற தயிர், மோர் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி உணவுகளை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கன்சியூம் பண்றோம். அதாவது இப்ப இன்னைக்கு நேரத்துல இல்ல, பல வருடங்களாவே இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்னு சொல்லுவாங்க. ஃபர்மெண்டேஷன் நொதித்தல். ஃபர்மெண்டட் ஃபுட் பல ஆண்டுகளா சாப்பிடுறோம். அது நம்மளுடைய கல்ச்சர்ல ஃபர்மெண்டட் ஃபுட் நிறையவே கன்சியூம் பண்றோம். எதுக்காக இந்த ஃபர்மெண்டட் ஃபுட் கன்சியூம் பண்றோம்? இந்த ஃபர்மெண்டட் ஃபுட்ன்றது என்ன? ஒரு நொதிக்கிற ப்ராசஸ். எக்ஸாம்பிள் இட்லி மாவு என்ன ஆகுது? நைட் அரைச்சு போட்டா அப்படியே நைட் ஃபுல்லா பொங்கிடுது, காலைல பொங்கிடுது. பிரெட் பாத்திருக்கீங்களா? பிரெட், இட்லி மாவு, அப்புறம் கம்பங்கூழு, கேழ்வரகு கூழு நிறைய சொல்லிட்டே போவேன் நான். இது எல்லாத்தையுமே நீங்க பாருங்க, பொங்கி இருக்கிறத பாக்கலாம். ஃபர்மெண்டேஷன் அங்க நடந்திருக்கு. அது எப்படி நடக்குதுன்னா, அங்க ஒரு முக்கியமான வேலையை, அந்த வேலை செய்யற ஒரு நபர் அங்க இருக்கிறார். அவர் பாக்டீரியாவா இருப்பாரு அல்லது ஈஸ்ட் மாதிரியான உயிரினங்களா இருப்பாரு. ஈஸ்ட் இஸ் an organism. பாக்டீரியா மாதிரி இது ஒரு உயிரினம். இந்த ஈஸ்டுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடிக்குள்ள இந்த நியூட்ரியன்ட்டை பிரிச்சு கொடுக்கிற வேலையை பார்க்குது. பொதுவாவே நீங்க சாப்பிடக்கூடிய அந்த பி விட்டமின் சரியான அளவுல உடம்புக்குள்ள பிரிச்சு சரியான அளவுல உடம்புக்குள்ள போகணும். அசிமிலேஷன் நாங்க சொல்லுவோம். நம்மளுடைய ப்ராடக்ட்ல இந்த ஈஸ்டுடைய நொதி இருக்கிறதுனால என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசிமிலேஷனும் அப்சார்ப்ஷனும் ஒரு பெரிய அளவுல நடக்குது. சரியா பிரிக்கப்பட்டு உடம்புக்கு அந்த நியூட்ரியன் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா கிடைச்சு உங்களுடைய வயிற்றுக்குள்ள அந்த டேப்லெட் போய் தென் குடல் அடைஞ்சு குடல்ல தென் இந்த டேப்லெட் இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிற ஈஸ்ட் எல்லாம் வெளியே வந்து தென் நியூட்ரியன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடி அப்சார்ப் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? சோ இதை தாண்டி வேற என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? ஈஸ்ட் ஒரு ப்ரோபயோட்டிக்காவும் சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ குடலோட ஆரோக்கியத்துக்கும் அது இந்த ஈஸ்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் பேசுறப்ப இதை பத்தி பேசுறேன். நம்ம குடல் வந்து ஒரு காடு மாதிரி. நீங்க ஒரு காடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. பல தரப்பட்ட உயிரினங்கள் அதுல இருக்கணும். சிங்கம் இருக்கணும், மான் இருக்கணும், ஜிராஃபி இருக்கணும், அப்படி நிறைய உயிரினங்கள் இருக்கணும், நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கணும். அப்பதான் வந்து அங்க பயோடைவர்சிட்டி வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம குடல், நீங்க குடலை கண்டிப்பா ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் சாப்பிடணும், அது வேற வழியே கிடையாது. ஆனா அது கூட நீங்க மற்ற நல்ல நல்ல ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் எடுத்துக்கணும். அந்த நுண்ணுயிரா தான் நாம் இந்த ஈஸ்டையும் கொடுக்கணும். சோ இந்த ஈஸ்ட் எடுக்கிறப்போ எனக்கு நேரடியான பெனிஃபிட்டா இந்த பி விட்டமின் எல்லாத்தையும் என்னுடைய பாடி அப்சார்ப் பண்ணுது. அதை கரெக்டா பிரிச்சு எடுத்துக்க சப்போர்ட் பண்ணுது. இதை தாண்டி ஈஸ்ட் ஒரு ப்ரோபயோட்டிக் எஃபெக்டாகவும் நம்ம உடம்புல செயல்படுது. ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் என்ன அர்த்தம்? என் குடல்ல இந்த நுண்ணுயிரோட அளவு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது நல்ல பாக்டீரியாவும் இருக்கணும், கூட எனக்கு இந்த ஈஸ்டும் கிடைக்கும். சோ என் குடல் ஆரோக்கியமா இருக்கிறத என்னால உறுதிப்படுத்த முடியுது. இப்போ பழைய நேச்சுரல் பி விட இதுல என்ன சார் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்? உங்களுக்கு இந்த இன்னும் அந்த பி விட்டமினுடைய பவரை நாங்க கூட்டியிருக்கோம் as per the 2020 RDA பிரகாரம். ஓகேங்களா? இப்ப பாருங்க,
B1 இப்போ RDA நமக்கு 2020 மாத்தி இருக்கிறாங்க. அதனால நாங்க எல்லாமே உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா எடுத்து கொடுக்குறோம். ஹையர் நியூட்ரியன் வேல்யூ B1, B2, B3, B6, B9, B12 and B5 pantothenic acid. B1 இப்போ 1.4 mg உங்களுக்கு கொடுக்குறோம். B2 1.9 mg கொடுக்குறோம். B3 niacin 6.7 mg கொடுக்குறோம். B6 1.2 mg, folic acid 220 microgram கொடுக்குறோம். B12 2.2 microgram and pantothenic acid 4 milligram வரைக்கும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து உங்க உடம்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ரெக்கமெண்டேஷன்ன்றது ஒரு நாளைக்கு, பட் உங்க நீட் என்னன்றது நீங்க ஒழுங்கா உட்காந்து உங்க ஹெல்த் கோச்சோட பேசும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இந்த பி விட்டமினோட பவரை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்னோட எஸ்சிஎஸ் சொன்ன ஒரு சின்ன டெமோ, அது உங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன், உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். சோ இதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா, உங்ககிட்ட ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்கு. ஓகே, அந்த கிளாஸ் டம்ளர்ல நீங்க என்ன பண்றீங்க, அந்த கிளாஸ் டம்ளர் தான் உங்க உடம்பு. ஓகேங்களா? கிளாஸ் டம்ளர்ல நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்க. சாப்பாடு நான் என்ன பண்றேன், நான் வந்து சக்கரை போட்டுக்கிறேன். முதல்ல தண்ணி, அப்படியே உடம்புக்குள்ள ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் இருக்கு. கிளாஸ் டம்ளர் தண்ணி போட்டுக்கிறேன், தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். ஓகே, இப்போ அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன் நம்மளுடைய எனர்ஜிக்காக, அதாவது சக்கரை ஒரு டீஸ்பூன் போடுறேன். இப்போ இந்த கிளாஸ் டம்ளர்ல போட்ட சக்கரை நான் அப்படியே ஓரமா வைக்கிறேன். கண்டிப்பா சக்கரை கரையை தான் போகுது, ஆனா அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? கண்டிப்பா இட் வில் டேக் சம் டைம் முழுமையா கரையறதுக்கு. புரியுதுங்களா? அதே சமயத்துல இந்த தண்ணியில சக்கரை போட்ட உடனே ஒரு டீஸ்பூனை எடுத்து அதை ஸ்டிர் பண்றப்போ, நல்லா யூஸ் பண்ணுங்க, அதை கலக்கிறப்போ என்ன ஆகும், அந்த சக்கரை இன்னும் சுலபமா கரையுது. இதுல அந்த ப்ராசஸ் துரிதப்படுத்துறது தான் அந்த ஸ்டீல் கரண்டி, ஸ்டீல் டீஸ்பூனோட மெயின் ஒர்க். லைக் தி சேம் வே நீங்க சாப்பிட்ட ஃபுட் எனர்ஜியா தான் மாற போகுது, ஆனா அந்த எனர்ஜியா மாற ப்ராசஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த எனர்ஜியை உங்க பாடி ரிலீஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் எடுத்து சொல்லுங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இதர பி விட்டமின்ஸ், அது உங்களுடைய நரம்புடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு உங்க பாடியில நீங்க அடிக்கடி கை கால் மறுத்து போகுது, டிங்லி எஃபெக்ட்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் பி விட்டமின் எடுக்கிறத உறுதிப்படுத்துங்க. ஏன்னா நம்ம டயட்ல இருந்து நீங்க பாத்தீங்களா, பி விட்டமின்ஸ் பல தரப்பட்ட உணவு எடுத்துக்கணும். ஒரு சில பி விட்டமின் கிடைக்கும், ஒரு சில பி விட்டமின் கிடைக்காத போயிடும். ஆனா இவங்கள ஒரு குடும்பமா தான் எடுத்துக்கணும். இன்னும் தம்பிங்க வந்தா அக்கா தங்கச்சி ஒன்னா வருவாங்க, குடும்பமா இருந்தாதான் அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க எஃபெக்ட்னஸ் உணரவே முடியாது. சோ நீங்க எல்லா பி விட்டமின் எடுத்துக்கணும்னா துணை உணவு சப்ளிமெண்டேஷன் will be the best choice. அந்த சப்ளிமெண்ட்ல வை நியூட்ரலைட்னா உங்களுக்கு நாங்க for the very first time மார்க்கெட்ல இந்த காம்பினேஷன் நீங்க பார்க்கவே முடியாது. ஈஸ்டுடைய நொதியோட சேர்த்து கொடுத்துரும், நேச்சுரலான ஒரு இன்கிரிடியன்ட்ல கொடுத்துருக்கோம். இதனால என்ன ஆகுது, உங்க பாடிக்குள்ள அந்த பி விட்டமின் தனித்தனியா பிரிக்கப்பட்டு அங்க உங்க பாடிக்கு ஈஸியா கிடைக்குது. நம்பர் 1. நம்பர் 2, ஈஸ்ட் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, உடம்போட சிம்பியோட்டிக் ரிலேஷனோட இருக்க ஒரு உயிரினம். நீங்க அந்த ஈஸ்டை எடுத்துக்கிற பொழுது அடிஷனல் பெனிஃபிட்டா உங்களுடைய குடல்ல அந்த ஈஸ்ட் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி வைக்குது. அதாவது சிம்பிளா சொல்ல போனா குடலை ஹெல்த்தியா வேலை பார்க்க வைக்குது. குடலை ஹெல்த்தியா வேலை பார்த்தா டாக்ஸின்ஸ் வெளியே போகும். சரிங்களா? சோ குடலுடைய பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸ்ட் ஒரு நல்ல வாய்ப்பா, நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்குங்க. சோ நம்மளுடைய வைட்டமின் பி ஈஸ்ட் பிளஸ் எடுத்துக்கிற பொழுது எனர்ஜி, நர்வ் ஹெல்த், பாடியோடைய ஆர்பிசி ப்ரொடக்ஷன் அண்ட் எஸ்பெஷலி பெண்கள் இருக்கீங்க மை டியர் சிஸ்டர்ஸ், மேக் ஷூர் யூ டேக் திஸ் நியூட்ரியன். உங்களுக்கு பி விட்டமின் ரொம்ப முக்கியம். உங்க குழந்தையை அடலசன்ட் ஏஜ்ல இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு அடல்ட் ஏஜ்ல இருக்கலாம், இல்ல பிரெக்னன்சி பிளான் பண்ற உமனா இருக்கலாம், நீங்க இல்ல லாக்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல மெனபாஸ் கிட்ட இருக்கவங்களா இருக்கலாம், எனிவேர் இன் யுவர் லைஃப், பட் யூ ஷுட் கன்சியூம் பி விட்டமின். அதுலயும் பிரெக்னண்டா இருக்கிறவங்க B6, B9, B12 இந்த 3 பி விட்டமினை தயவு செஞ்சு கன்சியூம் பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 பி விட்டமின் நீங்க பிரெக்னன்சி டைம்லயோ லாக்டேஷன் டைம்லயோ யூஸ் பண்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஃபார் யோர் கிட்ஸ். அதுவும் பிரெக்னண்டா இருக்கிறப்போ நீங்க B6, B9, B12, folic acid, methylcobalamin and pyridoxine, B6 இது 3மே சாப்பிடணும். எதுக்காக சாப்பிடணும்? நீங்க B6 சாப்பிடுறது நர்வ் சிஸ்டத்துக்கு நல்லது, பட் B9, B12 இருக்கு இல்லையா, இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது. சாப்பிடுனா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்பிசி ஒழுங்கா ப்ரொடியூஸ் ஆகாது, அனிமிக்கா போயிடும். ரெண்டாவது, ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு சொல்றாங்க, ஸ்பைனா பைஃபிடா நியூரல் டியூப் டிஃபெக்ட். குழந்தையோட ஸ்பைனல் கார்ட்லயே ப்ராப்ளம் வரும் பிறக்கிற குழந்தைக்கு. எப்போ B9, B12 டிஃபிஷியன்டா இருக்கிறவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல.
சோ இந்த நியூட்ரியன்ட்டை நீங்க கொஞ்சம் பிரெக்னன்சி டைம்ல மறக்காம எடுத்துக்கிறத உறுதிப்படுத்துங்க. அதுக்கு நேச்சுரல் இன்கிரியன்ட் கொண்டு நம்ம வைட்டமின் இ பிளஸ் நீங்க எடுக்கிறத நீங்க கன்சிடர் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒண்ணுன்றது ரெக்கமெண்டேஷன். உங்க நீட் எவ்வளவுன்றத கோச்சோட உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி கன்சிடர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சோ உங்க எனர்ஜியை விட எப்பவுமே ஹெல்த்தியா பாத்துக்க உங்க கட்டுக்கும் சப்போர்ட் பண்ண நம்முடைய வைட்டமின் பி இ பிளஸ் மறக்காம எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட். நான் சொன்ன மாதிரி மில்க் திசில் பிளஸ் சப்போர்ட் யுவர் லிவர் சோ இட் கேன் ப்ரொடெக்ட் யூ. நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா என்னங்க பண்ணணும்? நம்ம ஹெல்த்தியா இருக்கணும்னா 2 விஷயம் கரெக்டா பண்ணணும். அதாவது பிசிக்கல் ஹெல்த்துக்கு சொல்றேன், உடம்புக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸை கரெக்டா கொடுத்துடணும். அதே சமயத்துல உடம்புக்குள்ள உருவாகிற டாக்ஸின்ஸை எஃபெக்டிவா வெளியவும் அனுப்பிடணும். இந்த டாக்ஸினை வெளியே அனுப்புற ப்ராசஸ் யார் பண்ணிட்டு இருக்கான்னா நம்ம லிவர் தான் பண்ணிட்டு இருக்கு. சோ உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பிரைமரியான ஒரு ஆர்கன் யாருன்னா லிவர். சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, ஈவன் சுவாசிக்கிற காற்றுல இருந்து வரக்கூடிய டாக்ஸின்ஸ் கூட டீடாக்ஸிஃபை பண்ற எஃபெக்ட் வந்து நம்ம லிவருக்கு இருக்கு. இந்த லிவர் வந்து அந்த டாக்ஸின்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளுடைய பாடிக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேங்களா? சோ லிவரோட ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தா என்னெல்லாம் நடக்குது பாருங்க. நாங்க இந்த ப்ராடக்ட் ஒன்னா எடுத்துக்கிட்டோம்ன்றத கவனிச்சீங்கன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு பி விட்டமின் சொன்னியா, அந்த எனர்ஜி ப்ராசஸ்க்கு லிவரும் வேணும். ஓகே, லிவரோட டாப் 5 ஃபங்க்ஷன்ல டிரான்ஸ்போர்டேஷன், சிந்தசிஸ், டீடாக்ஸ், எனர்ஜி ஸ்டோரேஜ், வேஸ்ட் மேனேஜ்மென்ட். நம்ம சாப்பிடுற அந்த ஃபுட்டை டைஜஷன் பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அந்த டைஜஷன் ப்ராசஸ்ல வந்து பாருங்க என்னங்க நடக்குது. நியூட்ரியன்ஸ் வெளியே வந்து அதுலயும் முக்கியமா கார்போஹைட்ரேட் நம்ம பாடியில கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகும்? லிவர்ல ஸ்டோர் ஆகும். இட்ஸ் லைக் பேட்டரி. நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் டெம்பரரியா ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது. அது நம்மளுடைய கல்லீரல் தான். அந்த கல்லீரல்ல வந்து கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். எப்ப இல்ல நம்மளோட எனர்ஜி குறையுதோ நம்மளோட உடம்பு அந்த கிளைகோஜனை யூஸ் பண்ணி எனர்ஜியா மாறும். அப்போ நமக்கு அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ற இடம் லிவரா இருக்கு. லிவர் ஹெல்த்தியா இருந்தாதான் கிளைகோஜன் அங்க இருக்கும். நீங்க வைட்டமின் பி சாப்பிட்டாதான் அங்க எனர்ஜி கிடைக்கும். லிவர் நல்லா இருக்கு பாருங்க, எனர்ஜி வேணும்னா லிவரும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். நீங்க பி விட்டமினும் சாப்பிடணும். ஓகேங்களா? இதை தாண்டி பைல் உருவாக்கி கொடுக்கறது லிவர் தான். கழிவுகளை வெளியே அனுப்புறது லிவர் தான். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது லிவர் தான். லிவர் ஒரு பக்கமான ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு நண்பர்களே. அதாவது எப்படி சொல்லுவோம்னா உடம்புக்குள்ள ஒரு ஃபேக்டரி இருக்கிற மாதிரி சொல்லுவேன் நான் லிவரை. லிவர் நம்ம பாடியில வந்து பைல கொலஸ்ட்ரால உருவாக்கி கொடுக்குது, சில புரோட்டீன்ஸ் உருவாக்கி கொடுக்குது நமக்கு. அதே மாதிரி ப்ராசஸ் டீடாக்ஸை பண்ணி கொடுக்குது, ஈவன் ஸ்டோரேஜ் பண்ற வேலையும் பாக்குது. நீங்க பாத்தீங்க இல்லையாங்க, நம்மளுடைய கிளைகோஜன் ஸ்டோர் பண்ற வேலையை கூட பண்ணுது. சில மினரல்ஸ் ஸ்டோர் பண்ற இடமாவும் நம்மளுடைய லிவர் இருக்குங்க. டெம்பரரியா நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அங்க இருந்துதான் எல்லா பார்ட்ஸ்க்கும் போகும். ஓகேங்களா? இது லிவர் பண்ற முக்கியமான வேலை. பட் இதை விட முக்கியமான வேலை என்னன்னா டீடாக்சிபிகேஷன் தான். இட் வில் ப்ராசஸ் வாட் எவர் யூ புட் இன் தி பாடி. பாடியில அந்த டாக்ஸின்ஸை கிளியர் பண்றது லிவரோட பிரைமரியான ஒர்க். 99% ஆஃப் டாக்ஸின்ஸ் இன் பிளட், நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய 99% டாக்ஸினை கிளியர் பண்றது லிவர் தான். பிளட் டாக்ஸின்ஸ் கிளியர் பண்றது யாருன்னா லிவர். லிவருக்கு அடுத்ததுதான் கிட்னியே வராது. கிட்னி சால்ட்டை பேலன்ஸ் பண்ணுவாங்க. கிரியாட்டின், யூரிக் ஆசிட், யூரியா இதெல்லாம் கிட்னி பண்றது. பட் லிவர் தான் என்ன பண்ணுவாங்க? எல்லா டாக்ஸின்ஸையும் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. லிவர்ல நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் லோபல்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் அந்த ப்ராசஸிங் பண்ணிட்டே இருக்கு. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் பைலா மாத்தி வச்சு அந்த பைல் ஸ்டோர் ஆகிற இடம் தான் பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நம்ம லிவரையும் நம்ம பித்தப்பை அதாவது கேல் பிளாடரையும் ஹெல்த்தியா பாத்துக்கணும். எப்படி ஹெல்த்தியா பாத்துக்கிறது? அதுக்குதான் நம்ம நியூட்ரலைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். நியூட்ரலைட் மில்க் திசில் offers the support your liver need to perform optimally. லிவரை பத்தி பேசணும் நிறைய பேசிட்டு இருக்கலாம். பட் அது வந்து இன்னைக்கு செஷன்ல வந்து மில்க் திசில் பத்தி தான் பேசணும். சோ மில்க் திசில்ல என்ன இருக்குங்க? மில்க் திசில்ல முக்கியமான பிரைமரி இன்கிரிடியன்ட் 3. இதுதான் ஹீரோ இன்கிரிடியன்ஸ் நான் சொல்லுவேன். ஒன்னு மில்க் திசில்ன்ற தாவரம், எல்லாமே ஆர்கானிக் தான். மில்க் திசில் இருக்கு. டான்லியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி, அதனுடைய வேரை பயன்படுத்துறோம். அண்ட் மஞ்சள், டர்மரிக் இருக்கு இல்லையா, அதையும் பயன்படுத்துறோம். நம்ம லீடர் நம்முடைய கோச் வந்து ஃபர்ஸ்டே காட்டினாரு பாருங்க, வந்து நம்மளுடைய புதுசா வர ப்ராடக்ட் அதுலயே நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ மஞ்சள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ட். அது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இதை தாண்டி நம்ம நியூட்ரலைட் ஃபார்ம்ல இருந்து வந்த சிட்ரஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிருக்கோம்.
அதே மாதிரி ஆஸ்ட்ரோலச்சரியும் ஆட் பண்ணும். இது எல்லாமே நம்மளுடைய மில்க் திசில் பிளஸ்ல இருக்கு. இப்போ இந்த மில்க் திசில் எப்படி சார் லிவருக்கு ஹெல்ப் பண்ணும்? அதுவும் நம்மளுடைய மில்க் திசில் எப்படி ஹெல்ப் பண்ணும் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்மளுடைய மில்க் திசில் என்ன சொன்ன, முதல்ல என்ன சொன்ன, மில்க் திசில் பிளஸ்ல மில்க் திசில்ன்ற தாவரம் இருக்குன்னு சொன்னேன். இந்த தாவரத்துல என்னென்ன பார்ட்டை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழத்தையும் வேரையும் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டேப்லெட் நீங்க ஒரு சர்விங் நீங்க சாப்பிடுறப்போ 167 mg உங்களுக்கு மில்க் திசில் கிடைக்குது. இது என்னதுங்க? பழம் மற்றும் ஃப்ரூட். இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கரெக்டான பார்ட் யூஸ் பண்றது முக்கியம். இதுவும் ஒரு மூலிகை தாங்க. மில்க் திசில் ஒரு மூலிகை மாதிரி தான். ஓகேங்களா? இதுல வந்து பாருங்க என்ன, இது வந்து மெயினா நம்ம எடுத்துக்கிறது வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ட் எடுத்துக்கணும். இந்த மில்க் திசில் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லிவர்ல வரக்கூடிய டேமேஜை குறைக்குது. லிவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுது. எப்படி இந்த சப்போர்ட் கிடைக்குது? பிகாஸ் அதுல ஒரு ஃபிளேவனாய்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, which is a phytonutrient. நீங்க phytonutrientனா என்ன சொல்லிருக்கோம்? தாவர ஊட்டச்சத்து. அந்த phytonutrientல நமக்கு வந்து கெரட்டினாய்ட்ஸ் அண்ட் ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்கு. அதுல வரக்கூடிய ஃபிளேவனாய்ட் தான் இது. ஃபிளேவனாய்ட்னா ஃபிளேவர். இப்போ ஒரு சில பழங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு சில செடிகள் பாத்திருக்கீங்களா? பார்க்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கா? பச்சை கடல்ல இருக்கு, தென் நீல கலர்ல இருக்கு ஒரு சில பழம். ஒரு சில காய்கறிகள் வந்து மஞ்சள், ரெட், தென் ஆரஞ்சு. இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கலர்ஸ் எல்லாமே கெரட்டினாய்ட்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபிளேவர், பூண்டுக்கு பஞ்சு ஃபிளேவர் இருக்கும், கவனிச்சிருப்பீங்க. ஃபிளேவனாய்ட்ஸ் ரெண்டுமே பைட்டோநியூட்ரியன்ட் தான். சரிங்களா? தாவர ஊட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம மில்க் திசில்ல இருக்கக்கூடிய பைட்டோநியூட்ரியன்டோட பேர் வந்து சில்லிமெரின். இந்த சில்லிமெரின் பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். லிவர்ல டேமேஜ் வரதுக்கான முக்கியமான காரணம் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ கரெக்டா காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாம இதுல சில்லிமெரின் அப்படின்ற ஒரு பைட்டோநியூட்ரியன்ட் இதுல கொடுத்திருக்கோம். எதுல இருக்குது? மில்க் திசில்ல ரிச்சா இருக்கு. எவ்வளவு மில்க் திசில் வச்சிருக்கோம்? 167 mg அளவுக்கு வச்சிருக்கோம். இது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால லிவர்ல வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் அத குறைக்குது. சோ ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் எங்க நடக்கும்? செல்கள்ல நடக்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நம்ம உடம்புலயே லிவரோட செல்ஸ் தான் ரொம்ப சிறப்பா ரீஜெனரேட் ஆகக்கூடிய. நம்ம லிவர்ல வரக்கூடிய டேமேஜ்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான் இருக்கு. முதல்ல ஃபேட்டி லிவர் வரும். தென் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் நீங்க பாக்கலாம். கடைசி லிவர் சிரோசிஸ் சொல்லுவாங்க. கடைசி ஸ்டேஜ் அது. அதான் லிவர் கெட்டு போச்சுன்னு சொல்ற ஸ்டேஜ். பட் நம்மளுடைய லிவர் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தாலும் கூட நம்ம லிவர் பழைய நிலைமை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லிவர் தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய திறன் கொண்டது. அதுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். அதுவும் நீங்க வந்து நம்முடைய மில்க் திசில் மாதிரியான ஒரு நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு துணை உணவுகளை சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறப்போ லிவர்ல புதிய செல்களை உருவாகிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. லிவர்ல நியூ செல்ஸ் ஜெனரேட் ஆகணும் வேணாமா? ஒவ்வொரு உறுப்பு நடக்கணும். அது லிவர்ல கண்டிப்பா நடக்கணும். அதுக்கு இந்த மில்க் திசில் உதவியா இருக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட்ல மில்க் திசில் அண்ட் டர்மரிக் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபார்முலால நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா இந்த ரிசர்ச், நிறைய ரிசர்ச் வந்து மில்க் திசில் வர இந்த ஃபிளேவனாய்ட்ஸ் வந்து அதுவும் நம்மளுடைய ஃப்ரூட்ல கிடைக்குது இல்லையா? அது லிவரை ஹெல்த்தி ரேஞ்சில மெயின்டைன் பண்ண உதவியா இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? மில்க் திசில் நம்ம லிவருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுது. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? இதுல 83 mg நாங்க டேன்லியான் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். இது உங்க டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. லிவர் ஃபங்க்ஷன் ஆப்டிமலா மெயின்டைன் பண்ண சப்போர்ட் பண்ணுது. இதுல பி விட்டமின் மாதிரியே இதுல ஏ விட்டமின்ஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? இதுல நாங்க பி விட்டமின் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இதுல விட்டமின் ஏவோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா 50 mg டர்மரிக்கோட எக்ஸ்ட்ராக்ட், மஞ்சள் கிழங்குடைய எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். மஞ்சள் கிழங்குல என்ன சார் இருக்கு? மஞ்சள் கிழங்குல பாத்தீங்கன்னா குர்குமினாய்டு இருக்கு. குர்குமினாய்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு இல்லையா? அது காரணம் இந்த குர்குமினாய்ட்ஸ் தான். ரிச்சா 50 mg நம்ம டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். நீங்க மில்க் திசிலுடைய டேப்லெட் கலரே மஞ்சள் கலர் தான் இருக்கும். 50 mg இந்த மஞ்சள் கொடுத்துருக்கோம். அது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. நம்ம லிவர் அண்ட் கேல் பிளாடர் இது ரெண்டுத்தையுமே நமக்காக பாதுகாத்து கொடுக்குது. சோ லிவரோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? டாக்ஸினை வெளியே அனுப்புறது. பொதுவா டாக்ஸினை வெளியே அனுப்புற அந்த ப்ராசஸ், அதாவது டாக்ஸினை ப்ராசஸ் பண்ணும். அப்ப லிவருக்குள்ள எவ்வளவு வேலைகள் நடக்குது, லிவர் எவ்வளவு டாக்ஸின்ஸை ஹேண்டில் பண்ணுது, லிவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண யோசிச்சு பாருங்க.
அதுவும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஃபுல்லா பெஸ்டிசைட்ஸ். டர்ட்டி ஃப்ரூட் லிஸ்ட் சொல்றாங்க. டர்ட்டி லிஸ்ட் இருக்கு, வேர்ல்ட் லெவல்ல கொடுத்துருக்காங்க. நிறைய பழத்துல அவ்வளவு பூச்சி மருந்து போட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. அதெல்லாம் யார் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான்? குடிக்கிற தண்ணி சுத்தமான கிடையாது. அதை விட மோசம் சுவாசிக்கிற காத்து. இதை தாண்டி தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். கலர்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாத்தையுமே அந்த டாக்ஸின்ஸ் ப்ராசஸ் பண்றது லிவர் தான். நீங்க நம்மளுடைய மில்தஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக்ல எடுத்துக்கிறீங்க. மில்தஸ்ல 167 mg, டேனியோன் எக்ஸ்ட்ராக்ட் 83 mg, டர்மரிக் 50 mg கொடுத்துரும். இது உங்க லிவர் அண்ட் கேல் பிளடர் ஹோலிஸ்டிக்கா சப்போர்ட் பண்ணும். அதுக்காக சார் இதை சாப்பிட்டா பித்தப்பை கல்லு கரைஞ்சிருமான்னு கேட்காதீங்க. பித்தப்பை கல்லு கான்செப்டே வேற. கிட்னி ஸ்டோன் மாதிரி கிடையாது. கிட்னி ஸ்டோன் ஒரு அளவு வரைக்கும் இருக்கிறப்ப டாக்டர்ஸே சொல்லியிருக்காங்க கரெக்டான ஒரு தெரப்பியை ஃபாலோ பண்ண சொல்லி நீங்க ஸ்டோனை கரைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும். பட் பித்தப்பைகள் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டுமே வேற வேற கான்செப்ட். பித்தப்பையோட ஃபங்க்ஷனே என்ன கேட்டீங்கன்னா பித்த நீரை சேமிக்கிறது. லிவருக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ப்ரொடக்ஷன் வேலை, டீடாக்சிபிகேஷன் வேலை, ஸ்டோரேஜ் ஒர்க், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது, தனக்கு அந்த வேலைகளை பிரிச்சு ஒன்னா வச்சிருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஒர்க் தான் பைல ப்ரொடியூஸ் பண்றது, பித்த நீரை ப்ரொடியூஸ் பண்றது. பித்த நீர் நமக்குலாம் ரொம்ப முக்கியம். டைஜஷன் ப்ராசஸ், டாக்ஸினை வெளியனுப்புற ஒரு மெத்தடே பைல் ஜூஸ் தான். அப்ப அந்த பைல் ஜூஸ லிவர் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுது, பித்த பை கிட்ட கொடுத்து வைக்குது. பித்தப்பை பேர்ல இருக்கு, பிளாடர் பை, பித்த நீரை சேமிக்கிற இடம். நம்ம ஒழுங்கா ஹெல்த்த கவனிக்கலன்னா அந்த பித்த நீர் கேல் பிளாடர்ல சேருது இல்லையா, அதுல ப்ராப்ளம் வந்துதான் ஸ்டோன் ஃபார்மேஷன் வருது. சோ வரக்கூடாதுன்றதுக்காக பேசிட்டு வராம இருக்கிறது நல்லது. வந்தது பிறகு ஏங்க அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டணும். வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது பார்க்கணும். வராம இருக்கணும்னா ஹெல்த்தி டயட்டை ஃபாலோ பண்ணணும். கூட மெல்தஸ் மாதிரியான துணை உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அண்ட் இது மட்டும் இல்ல, இதுல நாங்க பி விட்டமினும் ஓரளவு பழைய முன்னாடி பார்த்த ப்ராடக்ட் அளவுக்கு இருக்காது, பட் ஓரளவுக்கு இதுல பி விட்டமின் கொடுத்துருக்கோம். அது நம்ம டைஜஷன் ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நியூட்ரலைட்டுடைய ஆசர்லா செரி கான்சென்ட்ரேட்டும் சிட்ரஸ் பயோஃபிளாவன்ஸும் இதுல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ லேடிஸ் ஜென்டில்மேன், யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம லிவர் ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது இதுல ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது மெல்தஸ்ல கொடுத்தோம், டர்மரிக்க நல்லாவே கொடுத்துருக்கோம், டேனியனை கொடுத்துருக்கோம், பி விட்டமின்ஸ் கொடுத்துருக்கோம், அண்ட் நியூட்ரலைட் ஆசர்லா செரி எக்ஸ்ட்ராக்டும் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு காம்பினேஷன்ல நீங்க எடுத்துக்கிறப்போ நம்ம லிவரோட ஃபங்க்ஷன் இன்னும் சிறப்பா இருக்கணும் நீங்க உறுதிப்படுத்தலாம். ஸோ இதை நீங்க எடுத்துக்கிட்டா ஃபைட்டோநியூட்ரியன்ட், ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குது. அண்ட் எஸ்பெஷலி உங்க லிவர் ஃபங்க்ஷனை நீங்க ஆப்டிமலா மெயின்டைனும் பண்ண முடியும். நம்ம பாடியுடைய ஒரு முக்கியமான உறுப்பு லிவர் தான். அந்த லிவருக்கு நீங்க சப்போர்ட் பண்றது அவசியம். அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த கிட்லயே இருக்கு பாருங்க, பாடியில டாக்ஸின்ஸ் வெளியே அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா மில்க் இல்லாம முடியாது. லிவர் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும். டீடாக்ஸ் பண்ண நம்ம போய் இது பண்ண முடியாது, உடம்பு அதை செய்யணும், உடம்பையே செய்ய வைக்கணும். லிவரை ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ண வச்சுட்டா போதும், டீடாக்சிகேஷன் சூப்பரா நடக்கும். அதுக்கு மெல்தசல் மாதிரியான துணை உணவுகள் நீங்க சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. நீங்க அதை தாராளமா எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? சோ மெல்தசல் பிளஸ் ஃபார் யுவர் ப்ரோட்டீன். சார் யாரெல்லாம் சார் சாப்பிடலாம்? ஹூ ஆர் த பர்சன் குட் ஈட், குட் டேக் திஸ் ப்ரோட்டீன்? யாருக்கெல்லாம் லிவர் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், யாருடைய பாடி எல்லாம் இந்த லிவர் ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்கணும் நினைக்கிறோமோ அவங்க கண்டிப்பா சாப்பிடணும். எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் ஸ்மோக்கிங், யாரெல்லாம் புகை பிடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆல்கஹாலை கன்சியூம் பண்றாங்களோ அவங்க சாப்பிடணும். ஏன் சார் ஆல்கஹால் கன்சியூம் பண்றோம், ஸ்மோக் பண்றோம் எடுத்துக்கணும்? பிகாஸ் ஆஃப் த டாக்ஸின்ஸ். அந்த டாக்ஸின் அவங்க உடம்புல சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்க நம்மளுடைய மெல்தசல் பிளஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியங்க, சரிங்களா? சோ மெல்தசல் பிளஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கணும். அண்ட் ரெண்டாவதா இவங்களை விட்டுருங்க. இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா வருதுங்க, which is non-alcoholic fatty liver. முன்னாடி எல்லாம் குடிச்சாதான் லிவர் போகும் சொல்றாங்க, இப்ப குடிக்கலாம் வேண்டாம். நாம உடல் பருமன் அதிகமா இருக்கிறது லிவர் கெட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருங்க. சோ நம்மளுடைய லிவரை ஹெல்த்தியா பாத்துக்கணும்னா உடல் எடையை கட்டுக்குள்ள வைக்கணும். அண்ட் கூடவே அதிகமா வெளியே சாப்பிடுற பழக்கம் இருக்கு எனக்கு, நான் ஒரு ஃபுட்டி சொல்றோம். இல்ல சார் என் ஜாபே அப்படிதான் சார் இருக்கு, நிறைய டிராவல் பண்ண வேண்டியிருக்கு, வெளியில ஃபுட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு, வேற வழியே இல்ல நீங்க சொல்ற நபரா இருக்கீங்கன்னா என்னுடைய சஜஷன் நீங்க கண்டிப்பா மெல்தசல் எடுக்கிறத உறுதிப்படுத்துங்க. அண்ட் டெஃபினட் டிஃபரன்ஸ் தெரியுதுங்க.
மெல்தசல் எடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா நானே ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ற பர்சன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இங்க ஒரு ட்ரெயினரா மட்டும் இல்லாம நான் பர்சனல் கன்சியூமராகவும் பேசுவேன். ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ல இருக்கேன் நானு, ஜாப்காக. அண்ட் கண்டிப்பா வெளியில சாப்பிடறத எல்லாம் தவிர்க்கவே முடியாது. நீங்க என்னதான் வெஜிடேரியனா ஹோட்டல் என்னதான் ஹெல்த்தியா சாப்பிடணும் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பா வெளியே நீங்க தொடர்ந்து சாப்பிடுறப்போ அதோடைய தாக்கம் தெரியதான் செய்யுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கையில மில்க் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லிவரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், கேல் பிளடரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். மில்க் பிளஸ் எல்லாருமே கன்சியூம் பண்ணலாங்க. 12 years அப்போ எல்லாருமே எடுத்துக்கலாம். லிவர் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதை பார்க்கணும். எத்தனை சாப்பிடணும்? ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் 2 வேளைக்கு எடுத்துக்கணும். பட் உங்க நீடு என்னன்றத நாங்க ஒரு காமனா கொடுத்துட்டோம். 1 tablet 2 times per day அப்படின்னு சொல்லிட்டு கோச்சோட உட்காந்து பேசுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ இந்த 2 ப்ராடக்ட்லயுமே வைட்டமின் பி ஈஸ் பிளஸ்லயும் மில்க் திசில் பிளஸ்லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க. ரெண்டுமே நமக்கு வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மேஜரா இன்கிரீடியன்ஸா கொண்டு வந்து கொடுக்கணும். அதுல வைட்டமின் பி ஈஸ் பிளஸ் யூனிக்கான ப்ராடக்ட் மார்க்கெட்ல. ஏன்னா ஈஸ்டோட ஆட் பண்ணி மற்ற ப்ராடக்ட் இல்ல. உங்க உடம்புக்குள்ள போயிட்டு அந்த பி விட்டமின்ஸ் தனித்தனியா பிரிச்சு உடம்புக்கு கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ்பெஷலி நர்வ்ஸ் ஹெல்த். எனர்ஜி வேணும்னா பி விட்டமின்ஸ் வேணும். அந்த எனர்ஜி பாடில கரெக்டா லிவர்ல ஸ்டோர் ஆகணும்னா மில்க் திசில் வேணும். தாண்டி டாக்ஸின்ஸ் வெளியே அனுப்பணும்னா மில்க் திசில். மில்க் திசில் அண்ட் நேச்சுரல் பி, ரெண்டு ப்ராடக்ட் பத்தி இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. ஸோ ரெண்டுமே வந்து உங்க பாடியை டீடாக்சிஃபை பண்றதுல ரொம்ப பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஈஸ்ட். அது வந்து யூனிக்கான இன்கிரீடியன்ட். அண்ட் மில்க் திசில் சொல்லவே வேண்டாம், லிவர்ல செல்களை உற்பத்தி பண்ற வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். டர்மரிக் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். கேல் பிளடர் ஹெல்த்தியா பார்த்துக்கணும். இதுலயும் பி விட்டமின்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம். ஃபார் த ஃபங்க்ஷன் ஹார்ட் ஃபுல்லாலும் கிடைக்கும். அண்ட் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் கன்சியூம் பண்ணலாம். இவங்க அவங்கன்னு கிடையாது. இது வந்து எனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்தாதான் கன்சியூம் பண்ணணும் கிடையாதுங்க. வரக்கூடாதுன்னா எல்லாரும் கன்சியூம் பண்ணலாம். அதுவும் நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கீங்க, கொஞ்சம் பொல்யூஷன் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா லிவருக்கு அதிக ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. நைட்டு 10 மணிக்கு மேல சாப்பிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவுட் சைட் சாப்பிட்டு இருக்கோம்னா சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா நம்ம கிட்ட மில்க் திசில் இருக்கிறது இந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பக்கம் சார் நான் மில்க் திசில் சாப்பிடுறேன், லேட் நைட் நான் வெளியே போய் சாப்பிடுறேன் சார், மில்க் திசில் ஒரு பக்கம் சாப்பிடுறேன், இன்னொரு பக்கம் அதுக்கான டேமேஜ் வழியும் லிவருக்கு டேமேஜ் வழியும் பாக்குறது சொன்னா அது கொஞ்சம் சரியான ரிசல்ட்டா ஒரு கொடுக்க. நீங்க அதையும் கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சி மில்க் திசில் எடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் ரொம்ப சூப்பரா தெரியும். அண்ட் உமன் கண்டிப்பா நீங்க பி விட்டமின் எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு கை கால் மறுத்து போற மாதிரி இருக்கு, உள்ளங்கை உள்ள பாதம் குத்துற மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்கு அப்படின்னா வெறும் சுகர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. பி விட்டமின் குறைவாகவும் இருக்கலாம். எனர்ஜி குறைவா இருக்கு, இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு, பட்டிகா இருக்குன்னா பி விட்டமின் குறைவா இருக்கு. ஸோ பி விட்டமினை எடுங்க. நம்மளுடைய வைட்டமின் ஈஸ் பிளஸ் தொடர்ந்து எடுக்கலாம். உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷனுக்கு மில்க் திசில் எடுத்து ரெண்டே எடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் நல்லா தெரியுது. மார்க்கெட்ல இந்த காம்பினேஷன்ல அது ஆர்கானிக் சோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நியூட்லைட் 90 years பாரம்பரியத்தோட உங்களுடைய அந்த பாடி ஃபங்க்ஷனுக்கும் டீடாக்சிங் எஃபெக்டுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். கன்சியூம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் நீங்க பாருங்க. ஸோ இன்னைக்கு இந்த 2 ப்ராடக்ட் பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். தேங்க் யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு கண்டிப்பா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், ஒரு வேல்யூஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அவுட் அவர் போஸ்ட்.